உங்க பேச்சுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கதான் இந்த குழந்தைய இப்ப நான் கீழே போட்டு தாண்ட போறேன். படி கண்ணம்மா, விஸ்வா, குழந்தைய கொடுங்க. ஏய், நான் குழந்தைய தரமாட்டேன். நீ பொய் சத்தியம் பண்றதுக்கு என் பேத்தி தான் கிடைச்சால உனக்கு? அதெல்லாம் கொடுக்க முடியாது. பேசாம இங்க இருந்து போ. நான் இங்க இருந்து ரெண்டுல ஒண்ணு தெரியாம போக மாட்டேன். குழந்தைய கொடுங்க. கொடுக்க முடியாது. ஒண்ணு நீங்க எல்லாரும் என்ன நம்பணும், இல்ல நான் பண்ற சத்தியத்தை நம்பணும். கொடுங்க குழந்தைய. கொடுக்க முடியாதுடி. சொல்றத கேளுங்க. குழந்தைய கொடுங்க. முடியாதுடி. ஏய், உன் திட்டம் என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. ஏற்கனவே நந்தினி இல்லாம பண்ணிட்ட. இப்போ நீ பொய் சத்தியம் பண்ணி என் பேத்தியும் இல்லாம பண்ண போறியா? இது ஒண்ணும் நீ பெத்த குழந்தை இல்ல. நீ தாண்டி சத்தியம் பண்றதுக்கும் நீ சொல்றத உண்மை நாங்க நம்புறதுக்கும். ஏய், இது என் மருமகன் நந்தினி பெத்த குழந்தை. இந்த குழந்தை தாண்ட உரிமை உனக்கு இல்லடி. சீ, பா. விஸ்வா, நான் தாலி மேல சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. புள்ள மேல சத்தியம் பண்ண போனாலும் விட மாட்டேங்கிறீங்க. நான் நல்லவனை எப்படிதான் உங்ககிட்ட நிரூபிப்பேன்? நீ எப்படியுமே நிரூபிக்க வேண்டாம். நீ நல்லவளா கெட்டவளாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் உன்னை சத்தியமா நம்ப மாட்டேன். என்னங்க? என்ன சார்? யாரோ வராங்க பாருங்க. யார் அது? என்னம்மா, ஏன் எல்லாரும் வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு? அதாம்மா தெரியல. நம்ம வீடு தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. வாங்க போலாம். வா. கையில தாம்பூல தட்டு வேற வச்சிருக்காங்க. யாரு என்னன்னு ஒண்ணும் புரியலையே. எனக்கும் அதாங்க புரியல. வணக்கம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் பேரு விஜயலட்சுமி. இவர் என்னோட ஹஸ்பண்ட் நவநீதன். வணக்கங்க. இவன் என்னோட பையன் அருண். வணக்கம். உங்க வீட்டு பொண்ணை நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். ஐயோ, நீங்க வீடு மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியான அட்ரஸ் சொன்னீங்கன்னா நாங்க வேணும்னா உதவி பண்றோம். நாங்க சரியான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கோம். இது பிரியா வீடு தானே? ஆமா, பிரியா வீடுதான். அப்படின்னா நாங்க சரியான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க சொல்றது எங்களுக்கு புரியவே இல்ல. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க வீட்டு பொண்ணு பிரியாவை நான் லவ் பண்றேன். முறையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் பொண்ணு கேட்க வந்திருக்கோம். சார், நீங்கெல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் அது இதுன்னு தட்ட தூக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்க யாருன்னு தெரியாது. ஆனா உங்க வீட்டு பொண்ணுக்கு எங்களை நல்லாவே தெரியும். பிரியாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்னமாமா இது? பிரியா, அம்மாடி பிரியா. தோ வரேன். என்னம்மா பிரியா, இவங்கெல்லாம் யாரு என்னன்னு உனக்கு முன்னாலே தெரியுமா? என்ன பிரியா, உங்க மாமா கேக்குறாருல்ல, பேசாம நிக்கிற? என்ன பிரியா,
எங்களை பத்தி இவங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? மா அதான் அவங்க வெக்கப்படுறாங்கல்ல, நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு பிரியாவை முறையா பொண்ணு பார்த்து எங்களுக்கு பிடிச்சு போச்சு. உங்க பொண்ணு எங்க பையனும் நேர்ல பார்த்து போன்ல பேசி பழகிருக்காங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கவும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிச்சயம் பண்றதுக்கே வந்திருக்கோம். இத பாருங்க, நீங்க பாக்குறதுக்கு பெரிய மனுஷங்க மாதிரி இருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் நாங்க பொறுமையா கேட்டுட்டு இருந்தோம். ஆனா நீங்க என்னடானா எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டு பொண்ணு மேலே அபாண்டமா பொய்ய சொல்லி நிச்சயம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. முதல்ல கிளம்புங்க. என்னப்பா இவரு புரியாம பேசிட்டு இருக்காரு? நம்ம பிரியாவை பொண்ணு பார்க்க போனோமா இல்லையா? அதுக்கப்புறம் நான் அவளை தனியா ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனேன். அங்க நாங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபி, அப்புறம் அந்த மோதிரம், அந்த டைமண்ட் மோதிரம், இதெல்லாம் காட்டினாதான் அவங்க நம்புவாங்க. அம்மா இங்க வாங்க, இங்க பாருங்க. என்ன எல்லாருமே இன்னும் அதே ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சிரிங்களேன். பிரியா, என்னம்மா இதெல்லாம்? மாமா, அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. அவங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான். எங்க எம்டியோட பொண்ணு இவங்க பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. ஆனா எம்டி பொண்ணு அவளை காதலிச்ச பையனோட ஓடி போயிட்டா. வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா அவமானம் ஆயிடும்னு நினைச்சு என்ன அவங்களோட பொண்ணை நடிக்க சொல்லியிருந்தாங்க. நானும் வேற வழி இல்லாம அந்த நேரத்துல சம்மதம் சொல்லிட்டேன். இவங்க முன்னால கல்யாண பொண்ணா வந்து நின்ன. நான் நடிப்புக்காக செஞ்சத இவங்க உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு என்ன புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நிலைமை மோசமாகறத புரிஞ்சுக்கிட்டு எங்க மேடம் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, நீங்க வேற இடம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கட்டினா என்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஆனா எனக்கு சம்மதம் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா இவர் கேக்கல. இப்போ தட்டோட வந்து நிக்கிறாங்க. பாத்தீங்களா, பிரியாவே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன அம்மா, தட்டு மாத்திக்கலாமா? தட்டை கொடுங்க. கொஞ்சம் இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. எங்க பொண்ணை அந்த வீட்டுல வந்து நீங்க பொண்ணு பார்த்த விவரத்தை மட்டும்தான் சொன்னீங்களே தவிர அதுக்கப்புறம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லையே. அவதான் கட் அண்ட் ரைட்டா உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காள்ல. அதுக்கப்புறமும் தட்டை தூக்கிட்டு வந்து வாங்கிக்கங்கன்னு எங்களை கம்பல் பண்ணா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, எங்க பொண்ணுக்கும் ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை வருணுக்கும் நிச்சயமே ஆயிடுச்சு. 2 பேரும் மோதிரமும் மாத்திட்டாங்க. நாங்க பாக்குவத்துல கூட மாத்திக்கிட்டோம். இன்னும் 10 நாள்ல வர்ற முகூர்த்தத்திலேயே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க பேசி முடிவே பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி தட்டை தூக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? பேசாம இதோட தெரியும் போங்க. நீங்க நிச்சயம் தானே நடந்திருக்கு. 2 பேரும் மோதிரம் தானே மாத்திக்கிட்டாங்க, தாலி கட்டல இல்லையா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் பண்ணி மோதிரம் மாத்தி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே அர்த்தம். முதல்ல தட்டு தூக்கிட்டு போங்க. இது பாருங்க, நாங்க போறதுக்காக வரல, கையோட நிச்சயம் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். தட்டை வாங்கிக்கோங்க. என் பையன் அருண் பிரியாவை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். எங்க மகனோட ஆசையை நிறைவேற்றுறது எங்க கடமை. அதனாலதான் சொல்றேன், பிரியா தான் எங்க மருமக.
இப்ப பாருங்க, நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ண வந்த மாதிரியே தெரியுது. நீங்க எங்களை பார்த்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இத பாருங்க, இப்ப நீங்களா போறீங்களா இல்ல தட்ட பிடிங்க தெருவுல வீசிட்டுமா? இத பாருங்க, எப்படியும் பிரியாவை எங்க வீட்டு மருமகளா ஆக்குவேன். பொண்ணு கேட்டதுதான், நிச்சயம் பண்ணதுதான். ஐயோ, எங்களை பொறுத்த வரைக்கும் என் பையனுக்கு உங்க பொண்ணை ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சு. இனிமே கல்யாண நாளை குறிக்க வேண்டியதுதான். அதனால கொண்டு வந்த தட்டை நான் இங்க வச்சுட்டு தான் போவேன். வாடா போலாம். வரட்டுமா மருமகளே? பாய் பிரியா. நாங்க வரோங்க சம்மதி. ஹலோ ஹலோ மாமா, நான் கீர்த்தனா பேசுறேன். சொல்லுமா. யாரோ அருண் ஒருத்தர் அவங்க அப்பா அம்மாவோட வந்து பிரியாக்காவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்த தட்டல வச்சுட்டு போயிட்டாரு. அந்த அருண் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் கீர்த்தனா. பிரியா இந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதே இல்லை. அவன் யாரு, எதுக்காக இப்படி பண்றான்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் மாமா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? இது எதுக்குமா நான் உங்ககிட்ட சொல்லி ஒன்னையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு? அது முடிஞ்சு போன விஷயம். அதை நானே பெருசா நினைக்கல. அதை நீங்களும் பெருசா நினைக்க வேணாம். இல்ல மாமா, அவங்க இங்க வந்துட்டு போனதுல இருந்து எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்க. பிரியாக்கா வேற ரொம்ப மூட் அவுட்ல இருக்கா. இங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க மாமா. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. நாங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. பிரியாக்கா தான் அவங்க வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு வர போறாங்க. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வரீங்களா இங்க உடனே? நீ முதல்ல உங்க அக்காவை சமாதானப்படுத்திட்டு நான் அங்க வந்துடுறேன். சரி மாமா. டேய் வருண், என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். டேய் கேக்குறேன்ல, சொல்லுடா என்கிட்ட. இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்குமா? இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கா? டேய் வருண், முதல்ல கிளம்பு. அங்க போய் என்னன்னு பாத்துட்டு நாமளா அவங்களான்னு ஒரு கை பாத்துட்டு வந்துடலாம், வா. பிரியா, பிரியா, வாங்க பிரியா சம்பந்தி, எங்க? வாங்க. பிரியா எங்க? அவ யார் அவ? ஏன் மருமகளை நிச்சயம் பண்றேன்னு சொல்லி தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாலுமே யார் அவ? எங்க இருக்கறா? அந்த தட்டாலியே அவ மூஞ்சி அடிச்சு பொளக்கறேன் பாரு. ஆண்டி ஆண்டி, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. நடந்த சம்பவத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த அருண் வீட்டுல இருக்கிறவங்க தேவையில்லாம இங்க வந்து நான் தான் அவங்க வீட்டு மருமகன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. ஆமா சம்பந்திமா, நாங்களும் அவங்களுக்கு எவ்வளவு நாகரிகமா எடுத்து சொன்னோம். ஆனா அவங்க அதை காதலியே வாங்கிக்கல. பிரியாவும் தனக்கும் வருணுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டா அதையும் அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. இப்படி திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்றதுனால பிரியா ரொம்ப பயப்படுறா. ஆமா ஆண்டி, நாங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. எங்க கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத பிரியா. உன்னை பத்தி நாங்க தப்பாவே எடுத்துக்கல. எங்களுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். வருண் எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னா. யார்கிட்ட யார் பிரச்சனை பண்றதுன்னு நானும் பாக்குறேனே. இல்ல கீதாம்மா, ஏற்கனவே பிரியாவுக்கும் வருணுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. அதனால எங்களுக்கு எவ்வளவோ இழப்பு ஏற்பட்டுடுச்சு. திரும்பவும் இவங்களால ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு எங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு. என்னங்க இது ரொம்ப அநியாயமா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் மனசுல? நாங்க என் பையனுக்கு பிரியாவை நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கோம். அது தெரிஞ்சு அவங்க நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமாங்க, அவங்க செய்யறது எல்லாமே அடாவடியா தான் இருக்கு.
அவங்கள மாதிரி எனக்கு அடாவடித்தனம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா பிரியாவோட கல்யாண விஷயங்கிறதுனால தான் நான் அமைதியா இருந்தேன். அதுக்காக அவங்கள சும்மா விட்டுற முடியுமா? இவங்களெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணுங்க. இல்லனா திரும்ப திரும்ப இப்படியே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ளேயே வந்து தட்டெல்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. இல்ல சம்பந்தியம்மா, நான் அவங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா அவங்க எதையுமே காதுல வாங்கிக்காம பிடிவாதமா தட்டை இங்க வச்சுட்டு போயிட்டாங்களே. இல்லங்க, இதெல்லாம் சும்மா விடுற விஷயமே இல்ல. போலீஸ்க்கு போயே ஆகணும். டேய் வருண், போன குடுறா. ஐயோ சம்மந்திமா, போலீஸுக்கெல்லாம் வேண்டாம். அவங்க தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னா நாம இப்படி பண்றது எனக்கு சரின்னு தோணல. ஆமா சம்பந்தியம்மா, கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல போலீஸ் அதுக்குதுன்னு போனா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம். இதை இத்தோட விட்டுறலாம். அதையும் மீறி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா பிரியாவோட எம்டி கிட்ட சொல்லி அவங்கள விட்டு பக்குவமா பேச சொல்லிடலாமே. ஆமாம்மா, எனக்கும் இவங்க சொல்றது தான் சரின்னு படுது. இப்போதைக்கு இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம்னு தோணுதுமா. இல்ல வருண், அவங்க பண்ணது நினைச்சா எனக்கு கோவமா வருது. அது எப்படி பிடிக்காத ஒரு பொண்ணுகிட்ட நிச்சயம் பண்றேன்னு தட்டெல்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க? என்ன மனுஷங்க அவங்க? இத பாருங்க சம்பந்தியம்மா, நீங்க தேவையில்லாம சங்கடப்படாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் வராம நாங்க பாத்துக்கிறோம். இது பாருங்க, இன்னொரு தடவை வீணா என் மருமகளை வந்து தொல்லை பண்ணாங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என்ன, என் மருமகளுக்கு கேக்குறதுக்கு யாருமே இல்லன்னு நினைச்சிட்டாங்களா அவங்க? இது பாருங்க, நான் உங்களை எந்த விதத்திலயும் தப்பாவே எடுத்துக்கல. ஆனா உங்களை வீணா தொல்லை பண்ணாங்கல்ல, என்னால அதை பொறுத்துக்க முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தியம்மா. நீங்க எங்களுக்கு இவ்வளவு ஆதரவா இருப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எங்க எங்களை தப்பா நினைச்சுக்குவீங்களோன்னு நாங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். எங்க பிரியா எம்டி பொண்ணா நடிச்சத நீங்க இவ்வளவு சாதாரணமா எடுத்துப்பீங்கன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. இங்க பாருங்க, உங்க மேல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே அவங்க தப்பு தானே. ஏங்க, எதுக்கு இப்ப ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசி எங்களை அந்நியப்படுத்துறீங்க? பிரியா எப்போ என் மருமகன்னு முடிவானதுக்கு பிறகு அது எப்படிங்க நான் விட்டு கொடுப்பேன்? அது இல்ல ஆண்டி, இதால உங்க மனசு கஷ்டப்படும்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இந்த உண்மையை உங்ககிட்ட நேர்ல சொல்லதான் இப்போ இங்க வர சொன்னேன். அட, நீ வேறம்மா. நீ என் மருமகளா எங்க வீட்டுக்கு விளக்கேத்த போறவ. உன்னை நான் என் பொண்ணாதாம்மா நினைக்கிறேன். தேவையில்லாததெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத பிரியா. தேங்க்ஸ் ஆண்டி. வருண், தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பிரியா நீ இப்படி பேசுற? நான் உன்னை கட்டிக்க போறவன். அவன் தட்டு வச்சுட்டு போயிட்டா மாப்பிள்ளை ஆயிடுவானா? அவன் விஷயத்தை விட்டுரு, நான் அவனை பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. என்ன இத பாரு, இனிமே யார் வந்தாலும் மாமியார் நான் இருக்கேன். என்கிட்ட பேச சொல்லு, நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன, நீ முதல்ல போய் முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு அத்தைக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா? போமா வாங்க. நீ டென்ஷன் ஆகாத வருண், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அருண், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு ஃபீலிங்கா இருக்க? இன்னும் என்னப்பா நடக்கணும்? பிரியா கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. டேய், 10 நாள் தான் இருக்குன்னு ஏன் சுருக்கி சொல்ற? இன்னும் 10 நாள் இருக்குன்னு நீளமா சொல்லி பாரு. நீட்டி சொன்னாலும் சுருக்கி சொன்னாலும் அவளுக்கு கல்யாணம் நடக்க போறது நிச்சயம்தான். நானும் பிரியா மனசை கலைக்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், முடியலப்பா. அவளும் மனசு மாறல. இப்போ என்னாச்சு? அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. டேய், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறா. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கலாம். இங்க பாருடா, முடிவான கல்யாணங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கா? ஏதாவது ஒரு காரணத்தினால நின்னு போயிருக்குல்ல. டேய், இந்த மாதிரி எத்தனையோ என் அனுபவத்துல பார்த்துருக்கேன். அவ்வளவு ஏன் பிரியா விஷயத்தையே எடுத்துக்கேன். பிரியாவுக்கும் அந்த வருணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்னு போகலையா? எனக்கு என்னமோ என் உள் மனசு சொல்லுது பிரியா உனக்கு தானே. இதை நான் என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். மனசை தளர விடாம தைரியமா இருடா. பிரியா உனக்கு கிடைப்பா. டேய், என்னையும் அம்மாவையும் நம்புடா. விஸ்வாவுக்கு பிடிச்ச ரவா கேசரி பண்ணிருக்கேன். நம்ம கையால செஞ்சத இன்னைக்கு அவரை எப்படியாவது சாப்பிட வச்சு அவர் மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணும்.
விஸ்வா 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 அ, விஸ்வா, நான் ஆசையா உங்களுக்கு என் கையாலேயே உங்களுக்கு பிடிச்ச ரவா கேசரி செஞ்சிருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. என் புள்ள என் கையால செஞ்சதை சாப்பிட்டுட்டான். நீ ஒண்ணு சாப்பிட கொடுக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஸ்பூன் டேஸ்டாவது பண்ணி பாருங்க ப்ளீஸ். இல்ல வேண்டாம், வரேம்மா. விஸ்வா, ஒரு நிமிஷம் இங்க வா. என்னம்மா? ஓ, இது பாரு, நானு பிரியா கல்யாணத்துக்காக பட்டு புடவையும் நெக்லஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இத பாரு, இந்த கலர் எப்படி இருக்கு? இந்த மாமியார்காரி ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறாளே. குறுக்க வந்துடுறாளே. நான் என்னதான் பண்றது? இது நல்லா இருக்கான்னு பாருப்பா.